இந்த காலத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்லும்போதும், இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அது நம்பணும் அப்படின்னா நம்ம Googleல போய் தேடி பார்ப்போம். அத பத்தின ஏதாவது விஷயங்கள் ஆன்லைன்ல இருக்கா? அப்படின்னு. ஸோ இது நம்மளோட தேடலா இருக்கும் பட்சத்துல, இன்னொரு பக்கம் லீகலா எந்த ஒரு விஷயம் வந்து ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ரிசர்ச் இருக்கணும், அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், பேப்பர்லயாவது இருக்கணும். இல்ல ஆதி காலத்து விஷயமா இருந்தா கல்வெட்டு இருக்கா? இல்ல வந்து ஏதாவது ஓலைச்சுவடி இருக்கா? இந்த மாதிரியான பல கேள்விகள தாண்டி அதுலலாம் இருக்கப்படுற விஷயங்கள் மட்டுமே உண்மை அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில நம்புறோம். ஆனா, இத தாண்டி வாய் வழியா, குடும்பம் குடும்பமா நெறைய விஷயங்கள் சொல்லப்படுது. பட் நம்ம கேம் விளையாடுற மாதிரி ஆரம்பிச்ச மாரி தான் எண்ட் வரைக்கும் அந்த விஷயம் இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அதே மாதிரி அந்த உண்மைகள் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட, அதுக்கான ப்ரூஃப் இல்ல அப்படின்னா, அத எப்படி நம்புறது? கபர் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்த வந்து கே.ஆர். மீரா அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதெல்லாம் கூட கிடைச்சிருக்கு. இந்த புக்க அவங்க மலையாளத்தில எழுதியிருக்காங்க. தமிழ்ல வந்து செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து இத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னன்னா, பேசிக்கா ஒரு கத. அந்த கதையில இப்ப இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எப்படி நமக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கலாம் இல்லையா? ஸோ அத பத்தி தான். இப்போ வந்து ஒரு 2 பேர் வராங்க நம்மகிட்ட நியாயம் கேட்டு அப்படின்னா, இவர் வந்து ப்ளா ப்ளா ப்ளான்னு இவர் சொல்றாரு. இந்த பக்கம் இருக்கவங்க ப்ளா ப்ளா ப்ளான்னு சொல்றாங்க. பட் எந்த ப்ளா ப்ளா ப்ளாக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கோ, அவங்கள தான் நம்மளால நம்ப முடியும். இன்னொரு பக்கம் அவங்க என்னதான் வந்து உண்மைய சொன்னாலும் கூட, அது உண்மைங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? பட் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு வந்து பாவனா. பாவனாக்கு பர்சனல் லைஃப்ல ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்க வந்து தன்னோட குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்கிறதுங்கிறனால, அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்லயே வளர்றாங்க. அவங்க காதலிக்கும்போது அவங்களுடைய பழைய பழைய கணவர் அவருக்காக இவங்க வந்து நெறைய விஷயத்த விட்டு குடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கரியர் இது எதுவுமே வேண்டாம். எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாரி இருந்திருப்பாங்க. பட் ஒரு பீரியட்ல அது உடைஞ்சு போகும்போது வேற வழி இல்லாம தன்னோட பையன தான் தான் நல்லா பார்த்துக்கணும். பிளஸ் வந்து குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்கிறனால தான் அந்த கணவன் வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த எம்பத்தியே இல்லாத ஒருத்தரோட கண்டிப்பா இருக்க முடியாது. பட் அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது. ஸோ அவரு வந்து சங்கடப்படுவாரு. அவர் வந்து ச்ச நம்ம நம்ம வந்து இந்த மாரி அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த மாரி நம்ம வளர்ந்துட்டே போனா, அவருக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவரும் வக்கீல் தான். ஸோ அவரு வந்து ஒரு மாரி கஷ்டப்படுவாரு. ஏன்னா அவரும் அதே எக்ஸாம் எழுதியிருக்காரு. அவர் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணல. ஸோ நம்ம எழுதி இவர கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லி இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகாமலே இருந்திருப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த மேரேஜ் பிரேக் ஆகும்போது, இவங்க அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் கூட, அது எதுக்காக நீங்க சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, இந்த மாதிரியான அடுத்த பொசிஷனுக்கு போம்போது, எப்பவுமே தனக்கு துணையா வந்து 2 பேர வந்து கோர்ட்ல இருந்து கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பேர் இருந்தா, தன்னோட குழந்தைய யாராவது முழு நேரம் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த மாதிரி அவங்க கெரியர ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த லெவல் போயிட்டுருப்பாங்க. இப்ப இவங்க எப்படி அப்படின்னா, இவங்களுடைய அம்மா, அப்பாவுக்கும் ஒரு கதை இருக்கு. ஸோ அப்பா வீட்டுக்கு போவாங்க. அப்பா எப்படி இருப்பாருன்னா, டிவி பார்த்துட்டே இருப்பாரு. இவங்க வரும்போது அப்படியே ரிமோட் இப்படி கையில மாத்தி, மாத்தி அங்கேயே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு கரண்ட் போகும். கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் பேசுவாரு. மறுபடியும் கரண்ட் வந்தோனே வந்து சீரியல் ஓடும். சீரியல் ஓட ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் டிவி பக்கம் திரும்பிருவாரு. இப்படி ஒரு அப்பா. இன்னொரு பக்கம் வந்து அவங்க அம்மாவும், அப்பாவும் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க அம்மா, அப்பாவும் பிரிஞ்சதுக்கு ஒரு கதை இருக்கும். என்னன்னா, அவங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி பல வருஷமா அவங்க அப்பா கூடவே தான் இருந்திருப்பாங்க ஆப்வியஸ்லி. குழந்தை பிறந்து இவங்கலாம் வளர்ற வரைக்குமே ஒண்ணா தான் இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகும்னா, இவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர வழியில ஒரு நாய் ஒண்ணு எப்பவுமே இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். கூடவே வரும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த நாய் தான் தனக்கு தொணைங்கிற அளவுக்கு ஒரு 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 பாண்ட் ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த நாய்க்கு வந்து அடிபட்டுரும். அடிபட்டுனா என்ன ஆகும்னா, அவங்க வந்து நாய கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே, அந்த ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுவாரு, அதாவது பாவனாவோட அப்பா என்ன பண்ணிடுவாருன்னா, "அது எப்படி நாய கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வரலான்னு" புடிச்சு அப்படியா இப்படியான்னு சண்டை போடுவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாய கூட்டிட்டு வந்ததுக்கு இவ்ளோ பிரச்சனையா? எனக்கு என் புருஷன விட நாய் தான் முக்கியங்கிற மாதிரி, நாய கூட்டிட்டு இவங்க வேற ஒரு வீட்ல போய் தங்கி தனியா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க அப்பா வந்து இவங்க கிட்ட கான்வர்சேஷன்ல இருக்கும்போது கூட சொல்வாரு இந்த மாதிரி, "என்ன விட நாய் தான் முக்கியம்னு என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு இத்தன நாளா தெரியாது. அது என்னோட வீடே கிடையாதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, நான் வந்து ஒரு ஒரு பிராணிய கூட்டிட்டு வந்து ஒரு வேள சாப்பாடு போடுறதுக்கு கூட எனக்கு அந்த வீட்ல உரிமை இல்ல அப்டின்னா,
அந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் பெர்மிஷன் கேட்டு தான் ஆகணும்னா, அப்போ அந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அது வந்து என்னோட வீடு இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ எனக்காக ஒரு வீடு வேணும் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் எடுத்து அவங்க வெளில வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட நாய்களை வந்து அவங்க தத்தெடுத்து வளர்த்திட்டு இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு முறை தன்னோட அம்மா அப்பாவுக்கு போகும்போதும் அவங்க அம்மா வந்து அந்த நாய்களெல்லாம் சுற்றி உட்கார வச்சுட்டு அவங்கள பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் பேசுவாங்க. எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா ஜென்ரலாக யார்கிட்ட பேசும்போது கூட நாங்கள் இந்த பூனையை பற்றி அப்படி அந்த பூனை அப்படி பற்றி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற 5 பூனைக்கே அவ்வளோ கதை சொல்லுவோம். அப்போ 30க்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்கும்போது இவங்க சொல்லிட்டு இவன் எப்பவுமே அப்படி தான் அவர் ரொம்ப பொசசிவ் இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ இதை ஒரு இடத்துல அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், அதனால அவங்களோட 32 குழந்தையோட நானும் கொஞ்சம் நேரம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒன்றா இல்லாத அம்மா அப்பா இவங்களுடைய மகள் இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் என்டையர் ஸ்டோரி இதை பற்றி இல்லை. இது எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிங்கும் போனாலுமே என்டையர் ஸ்டோரி ஒரு கேஸ் பற்றி இருக்குது. ஒரு கேஸு இவங்க கிட்ட வருது ஹியரிங்க்கு. ஸோ இவங்க வந்து அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த கேஸுக்கு வரவர்கிட்ட என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களோட மூதாதையருடைய சொத்து இருக்குது. அந்த சொத்தை கரெக்டு தான், எனக்கு எங்க கூட இருக்கவங்க தான், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தான் அந்த சொத்தை வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு விற்றாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க அதில் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து அவங்க லேண்டில் என்ன வேணாலும் கட்டிக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு ஓகே தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த இடத்துல எங்களோட மூதாதையருடைய ஒரு கபர் இருக்குது. அந்த கபரை இடித்து இவங்க கட்டுறாங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. கபர்னா என்ன அப்படின்னா, இஸ்லாமிய ரிலிஜனில் அவங்களுடைய மூதாதையரை புதைக்கிற ஒரு இடம் அது. ஸோ அந்த மாதிரி புதைச்சி கட்டப்பட்ட இடத்த தான் அவங்க கபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கபரை இடிக்கிறதுங்கிறது ரொம்ப சென்டிமெண்ட்லி ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்வார். ஆனால் அந்த கபர் அங்கே இருந்ததுக்கான ப்ரூஃப் எங்கே அப்படிங்கிறது தான் ஜட்ஜு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ப்ரூஃப் இல்லைங்கும்போது நீங்கள் தான் விற்றுருக்கீங்க, விற்றது தான் அவங்க காசு கொடுத்து நியாயமாக தான் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கினவங்ககிட்டே இவர் போயிருப்பார், ஏங்க இந்த மாதிரி தெரியாமல் இந்த மாதிரி விற்றுட்டாங்க, நாங்கள் ஒரு கபர் இருக்குது, அந்த இடத்த அந்த இத்தினூண்டு பகுதியை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா காசு கூட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க வந்து ஒரு வாரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பாண்டே பண்ணாமல் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் தான் அது கோர்ட்டுக்கு வந்திருப்பார். இப்போ கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்டில் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சரி அங்கே கபர் இருக்குன்னா அங்கே இடிக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் புரியுது, பட் அதுக்கு ஏது ப்ரூஃப் அப்படிங்கிற கேள்வியோடவே இவங்க இருப்பாங்க. இவர் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு நம்ப முடியலன்னா நீங்கள் யாரையாவது வச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், அங்கே இருக்கா கபர் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, நீங்கள் அதை பார்க்காம ஒரு முடிவு சொல்ல வேணாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க. பட் அந்த பில்டிங்காரங்க ஏன் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நிஜமாவே கபர் இருந்ததுன்னா அதனால இந்த இடத்த வந்து எதுவுமே கட்ட முடியாமல் போயிடும், கவர்மெண்ட் அதை எடுத்துப்பாங்க, ஏன்னா ரொம்ப பழைய காலத்து கபர் இதுங்கும் போது. ஸோ அது வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஸோ நம்மளோட பார்ட் ஆஃப் த லேண்ட் போய்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே இவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத அளவுக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி இந்த இஸ்லாமிய இதில் இந்த ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இவர் அந்த கட்சிக்காரர் இருக்கார்ல அவர் வந்து பயன்படுத்துவார். எப்படின்னா, இப்போ பாவனா தான் ஜட்ஜு, இவர் பேர் வந்து கயாலுதீன். ஸோ இவர் என்ன பண்ணுவார், அவங்க ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை அந்த கேஸை வந்து கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிடுவார். அவங்களுக்கு கோட்டை விட்டு அவங்க அப்படியே ஒரு சேரோடு அப்படியே எல்லாத்தையும் விட்டு மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு முழிச்சு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகிருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா அதிசயங்கள் அவங்கள சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஒரு சைடில் இவங்களோட மூதாதையர் பற்றி ஒரு கதை ஒன்று கேட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ என்னென்னா, நம்ம மூதாதையர்கள் பற்றி நம்ம கதைகள் கேட்டு தானே வளர்ந்துருப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லை, ஆனால் நம்ம அதோட என்ன சொல்லலாம், அவங்களுடைய லிவிங் ப்ரூஃப் நம்ம தான் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் வழியாக தாத்தா பாட்டி எல்லாம் வரிசையாக அந்த கதைகளை சொல்லி 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 அதை நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டு இருந்தா, இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தா, அந்த கதைகள் வந்து உண்மையாகவே சொல்லப்படும் போது அந்த கதைகள் உண்மையாக இருக்கும். சம்டைம்ஸ் உண்மையை மறைக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோம், அதில் லெஜெண்டாக மாற்றிடுவோம் இல்லையா, அதில் வேற ஒரு விஷயம் இது தெரிஞ்சால் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதை மாற்றிடுவோம். இல்லை குழந்தைங்க கிட்ட சொல்லும்போது அதுக்கான ஒரு சில விஷயங்கள் மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு சொல்லப்பட்ட, அதாவது பாவனாங்கிற இந்த ஜட்ஜுக்கு சொல்லப்பட்ட அவங்களுடைய கதைகள் இருக்கலாம், அவங்களோட மூதாதையர்கள் கதைகள், அதில் அவங்க அப்பா ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. அந்த கதைக்கும் இந்த கட்சிக்காரருக்கும் இந்த கயாலுதீனுக்கும் வந்து ஏதோ ஒரு இந்த தங்கல்னு தான் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த தங்களுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி இருக்கே, இவரோட மூதாதையரை பற்றி பேசுகிறாரா இல்லை நம்ம ஆளை பற்றி பேசுகிறாரா, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா போய் பார்க்கும்போது அவங்க அம்மா அதே ஸ்டோரியை வேறு மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பேட்ரியார்க்கியல் செட்டப்பில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டோரி இது. இதில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் மூலமாக இந்த பாவனாக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த கபர் உண்மையா இல்லையா, அவங்களுடைய அந்த பழைய மூதாதையர்கள் யார், அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற அதே ஜேர்னியில் இவங்களுக்கு இவங்க மூதாதையர் யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தெரிய வரும். பட் இட் வில் பி டூ லேட். ஏன்னா வந்து இவங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவரோட சூப்பர் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவங்களை அடிக்கடி டென்ஷன் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு இதாகிடும். இது என்னடா நம்மளை போட்டு இப்படி எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் வச்சு நம்மளை ஏதோ பண்ணுறாங்களே, நம்மளை வந்து முட்டாளாக்க ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அந்த கபர் இருக்கா இல்லையாங்கிற அந்த ஒரு தேடலுக்கே போகாமல் அது அந்த இடத்துல வந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும். பட் இவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேருக்கும் தனியாக ஒரு லெஜெண்ட் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் அந்த கதைகளை எப்படி மாற்றி மாற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த கபர் இருந்த இடம் வந்து உண்மைதானா, அந்த இடத்துல அப்படி யார் தான் இருந்தா, அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கபர்னு இங்கே கட்சிக்காரர் சொல்கிறாரு, இதை இவங்க எந்த அளவுக்கு போய் தெரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி தான் வந்து என்டையர் ஸ்டோரி இருக்குது. பட் இந்த ஸ்டோரியில் வந்து நான் படிக்கும்போது இனிஷியலி என்னடா திடீர்னு பூவாசம் வருது, திடீர்னு அவங்க சேரோட மேலே போகிறாங்க, இந்த மாதிரிலாம் படிக்கும்போது நமக்கு ரெகுலராக படிக்கிற கதை மாதிரி இல்லையே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போன மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி எப்படி ஒரு கதை சொல்லப்படுது, அது எப்படி வந்து பல தலைமுறைகள் தாண்டி வருது, எந்த தலைமுறை எதை மறைக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் கூட வேறு வழி இல்லாமல் நம்மளோட ஹிஸ்ட்ரியை விட நமக்கு ஒரு சில விஷயங்கள் ப்ரையாரிட்டைஸ்லாம் வந்து மாறும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த பர்டிகுலர் குட்டி புக்கில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கேஆர் மீரா எழுதின கபர் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட் நிறைய இமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. அண்ட் ஒரு ஃபீமேல் ரைட்டர் எழுதின ஒரு கதை படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த புக் வந்து என்னோடய கையில் வந்து சேர்ந்துச்சு. ஸோ ஒரு அம்மாவாகவும் ஒரு ஒரு ஒன் சைட் லவ்வராகவும் ஒரு லவ்க்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குற ஒரு பெண்ணாகவும், இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அம்மா, அந்த மாதிரியான பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸும் இருக்குது, காம்ப்ளெக்ஸான எமோஷன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் கேஆர் மீரா அவர்களுடைய வேறு ஏதாவது புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதுலாம் கதை தானே, இதை நம்ம பாட்காஸ்ட்டாக கேட்டால் பத்தாதா அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸான ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, ஆப்பிள், கூகுள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேட்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணலாம். அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது. இதோ நான் கிளம்பிக்கிறேன். பாய்.